நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கள்ளக்குறிச்சி அந்த தொகுதியில மக்களிடம் வாக்கு சேகரிப்பை முடித்துவிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க. அங்க பேசி முடித்து அண்ணன் சீமான் அவர்கள் இறங்கக்கூடிய நேரத்தில் அவரை இறங்க விடாமல் பல பெண்களும் அவரை சூழ்ந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அது என்ன நிகழ்வு அப்படிங்கிறது தான் தெளிவா இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம். இந்த நிகழ்வின் மூலமா அங்க ஒரு சில நிமிடங்களுக்கு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் கூறிய அந்த பதிலும் பார்த்தீங்கன்னா, மிகவும் வியப்புக்குரியதாக இருந்தது. நிகழ்வு என்னன்னா, ஒவ்வொரு தொகுதிகளிலும் அண்ணன் சீமான் அவர்கள் அவரால் குறைந்தபட்சம் முடிந்த நேரத்திற்கு 30 நிமிடத்திற்கும் மேல அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன? தாங்கள் வந்தால் என்ன செய்வோம்? அதற்கான மாற்று என்ன? அப்படிங்கிறதையும் அந்த குறிப்பிட்ட நிமிடத்திற்குள்ளே பேசி முடித்துவிட்டு செல்வது அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் சவாலான விடயம். அதையும் கடந்து நாங்கள் வந்தால் என்ன மாதிரியான மாற்றங்களை முன்னெடுப்போம் அப்படிங்கிறத காணொளி வாயிலாக ஏன்னா பலமுறை பேசியும் உங்களுக்கு அந்த விடயம் புரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் சிலர் இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியாமல், ஏற்க முடியாமல் இருக்கிற நபர்களை பார்க்க முடிகிறது. அவர்களுக்காகவே பிரத்யோகமாக நம்ம ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியோடு பல காணொளிகளை வடிவமைத்து, அதே நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்போம் அப்படிங்கிறதையும் தெள்ளத் தெளிவாக அவர்கள் விளக்கி பேசக்கூடிய நிகழ்வும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் வாக்கு சேகரிப்பை முடித்துவிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்ததுல பேசியிருந்தாங்க. பல விடயங்கள குறித்து முன்வைத்திருந்தாரு. தமிழக அரசியல் சூழல்களையும் மக்களுக்கு புரியும் அவர்கள் மொழியிலே இலகுவாக அதை பேசிவிட்டு இறங்கப் போகிற நேரத்தில் திடீரென பெண்கள் அவரை சூழ்ந்து உங்களுடைய அனைத்து பேச்சுகளையும் பேட்டிகளையும் கேட்டிருக்கிறோம். அனைத்தும் மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆனால் எங்கள் மனதுக்குள் இருக்கிற மிகப்பெரிய ஆதங்கம், அதை நீங்கள் ஒரு வினாடிகளாவது நீங்கள் மேடையில் பேச வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. அதுவும் 2 வயது குழந்தை வரைக்குமே பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறது ஏற்கவே முடியல. என்னுடைய மகள் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல தான் போயிட்டு நர்சிங் படிக்கிறாங்க. அவள் சென்று வரக்கூடிய அந்த நேரம் 4 மணி என்றால் 4:30 மணி ஆகிவிடுது என்றால் மனதுக்குள் ஏற்படுகிற பயம் இருக்கிறது இல்லையா? அது எந்த அளவுக்கு என்று என்னால் பதிவு பண்ண முடியலன்னு ஒரு தாய்மார்கள் கதறுவதை பார்க்கும்போது நமக்கே மனம் வெதும்புகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லும்போது, அண்ணன் சீமான் அவர்களும் நிச்சயமாக அவனை நிற்க வைத்து நாங்கள் சுடுவோம் அப்படிங்கிற மாரி அண்ணன் சொல்லும்போது, இல்லம்மா அது மட்டும் பண்ணக்கூடாதம்மா. அவரை முழுவதுமாக பெட்ரோல ஊத்தி கொளுத்தணும் நடு ரோட்ல. அவன மாதிரியான ஆட்களை அப்படின்னு அவங்க பதிவு பண்ணும்போது, அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சிரலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களுக்கு ஆறுதலாகவும், அதே நேரத்தில் இப்படி ஒரு விடயத்தை பொதுமக்கள் தாமாக முன்வந்து நின்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமான தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் நின்று இருப்பதுங்கிறது பாராட்டிற்குரியது. எந்த கூட்டத்திலாவது இதுபோல பொதுமக்கள் ஒரு தலைவருடைய பேச்சை கேட்டு அவர்களிடமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயம் உண்டாகுதுன்னு சொல்லி பதிவு பண்ண முடியும்னா, அது தமிழ்நாட்டில நாம் தமிழர் கட்சியுடைய தலைமைக்கு மட்டும் உரித்தானதாக நான் பார்க்கிறேன். மத்த எந்த கட்சி தலைவர்களுக்கும் முதல்ல இந்த மாரி பொதுமக்களா அவருடைய பேச்சை கேட்பதற்கு நிற்கிறது அப்படிங்கிறதே அபூர்வம் தான். இது உண்மையா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்களே ஒவ்வொரு கூட்டத்தையும் அட்டெண்ட் பண்ணும்போது தன்னால தெரிஞ்சிருப்பீங்க. ஆனந்த் சீமான் அவர்களிடம் அந்த தாய் கேட்ட அந்த வலி, குமுறலை பற்றி உங்களது பார்வைகள் என்னங்கிறதைய பின்னூட்டத்தில பதிவிட்டுடுங்க.